இந்தியா குடியுரிமை பெறுவதற்கு முன்பே வாக்காளர் பட்டியல்ல பெயரை சேர்த்தது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கும்படி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவுக்கு டெல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஐரோப்பிய நாடான இத்தாலியில பிறந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ கடந்த 1968ல காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இதனையடுத்து 1983ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமையும் பெற்றாங்க. அதற்கு முன்னதாகவே 1980ஆம் ஆண்டே சோனியாவுடைய பெயர் டெல்லியில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருந்ததா குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பா போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிடும்படி டெல்லி மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்துல விகாஷ் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி இந்த தவற தேர்தல் ஆணையம் அப்போதே கண்டறிந்து சோனியாவுடைய பெயரை 1982லேயே நீக்கியது அப்படின்னும் மனுவுல போதிய ஆதாரம் இல்லைன்னு கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து விகாஷ் மேல்முறையீடு மனுவை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிபதி இந்த விவகாரம் குறித்து உரிய விளக்கம் அளிக்கும்படி சோனியா மற்றும் டெல்லி காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பும்படி உத்தரவிட்டதோடு மட்டுமில்லாம வழக்கு விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தாரு.